வணக்கம். இது வந்து முழு கரிசல் நிலம், கரிசல் பூமி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரிசல் பூமியில் தேக்கு வந்து வச்சுருக்காங்க பக்கத்தில் இருக்க எல்லையில். கரிசல் நிலத்தில் தேக்கு வச்சா என்ன ஆகும்னா வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும். காரணம் வந்து என்னென்னா, அதுக்கு முன்னாடி எப்படின்னு சொல்லிடுறேன். நான் கல்யாணம் முடித்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக வந்து இந்த பகுதியில் தான் போயிட்டுருக்கேன். அதாவது என்னோடய ஊருக்கும் என்னோடய மனைவியோட ஊருக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் இந்த இடம் இருக்குது. போயிட்டுருக்கேன். 10 வருஷமாகவே அந்த மந்தமாக அதே செடி அப்படியே தான் இருக்குது. அதிகமான வளர்ச்சி வந்து வரல. ஓரக்கல், அதாவது அவுட்ரு பகுதியில் இருக்கிறத மட்டும்தான் கொஞ்சம் வந்து பெருத்திருக்கு. மற்றது எல்லாமே ரொம்ப சிறுசாக தான் இருக்குது. நம்ம இது ஒரு மாதம் முன்னாடி செம்மண் சரளையில் வந்து தேக்கு மரம் வச்சுருந்தோம். அந்த மரத்தோட ஈக்குவலாக தான் இருக்குது. அது வந்து 4 to 5 வருஷம் தான் மரம் இருக்கும் அதனுடைய மரத்தோட வளர்ச்சி. வேணால் இது கரிசல் நிலம். சுமார் 10 வருடத்துக்கு மேலான மரம். 10 வருடமாக இதே மாதிரி தான் பார்க்குறேன். அந்த மரத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இதுதான் தன்மை, இப்படி தான் இருக்குது. கரிசல் நிலத்தில் தேக்கு வளர்க்குறது மிக சிறப்பு இல்லை. அதாவது வளர்ச்சி வந்து அந்தளவுக்கு வராது. அதுதான் காரணத்துக்காக தான் சொல்கிறது. கண் கூட பார்த்த அனுபவத்தை தான் சொல்கிறேன். கரெக்டாக அதாவது சென்னம்பட்டி இந்த ஊர். கள்ளிக்குடி டு காரியாபட்டிக்கு போகிற மெயின் ரோட்டில் இருக்குது இந்த இடம். இதுக்கு ஆப்போசிட்டில் தென்னந்தோப்பு, சுமார் 30 ஏக்கர் தென்னந்தோப்பு. ஏக்கர் வந்து 35 லட்சம்னு சொல்கிறாங்க. அது விற்பனைக்குன்னு சுமார் ஒரு ஒரு வருடம் 2 வருடமாகவே விற்பனைக்கு போட்டிருக்காங்க. எல்லாமே அது 25 வருஷம் 30 வருஷம் தென்னை எல்லாமே. இடையில புதுசாக வச்ச தென்னையும் இருக்கும், நீண்டகால தென்னை இருக்கும். ஃபுல்லாக மெயின் ரோட்டிலேருந்து, ஹைவேஸ் மெயின் ரோட்டிலேருந்து பின்னாடி முழுசாக இருக்கும். இது கரெக்டாக பராமரிப்பு பண்ணி எடுத்தோம்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். சரி, அது நமக்கு பதிவு வேண்டாம். இதில் கரிசல் நிலம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இதில் கரிசல் நிலத்தில் வந்து சுண்ணாம்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் தென்னை வந்து மிக சிறப்பாக வருது. தென்னை வர்ற காரணம் இதே. கால்சியமும் சுண்ணாம்பு சத்து, அதாவது சுண்ணாம்பு சத்து வந்து அதிகமாக வந்து தென்னைக்கு வந்து தேவை. இதே தேக்குக்கு வந்து கட்டாயம் வந்து வேருக்கு வந்து தண்ணீர் தேங்கக்கூடாது. அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு முறையில் தான் நம்ம தேக்கு வந்து இருக்கணும். தேக்கு, குமிழ் தேக்கு, இந்த வகைகள்லாம் காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில் இருக்கிறத மிக மிக சிறப்பாக இருக்கும். அதனால தான் தேக்கை வந்து ஈரப்பகுதியில் தண்ணீர் தேங்குகிற இடத்துலையோ வைக்கிறது மிக மிக நல்லதில்லை அப்படின்னு நம்ம நிறைய தடவை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். காரணம் வந்து இதுதான். இதில் மேலும் தகவல் வந்து முழுசாக விசாரிச்சுட்டு கூட சொல்கிறேன். இது எத்தனை அடிக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு அதையும் நம்ம பார்த்துருவோம். சுமார் ஒரு 12 அடிக்கு 12 அடி அல்லது 14க்கு 12 அப்படி தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் அவுட்டரில் மட்டும்தான் மரம் வந்து பெருத்திருக்கு. கரிசல் நிலத்தையும் பார்த்துங்க, எப்படி முழு கரிசல் நிலம். நல்ல சட்டி கலப்பை. இந்த பகுதியிலலாம் பெரும்பாலும் சட்டி கலப்பை தான் போட்டு கோடை உழவு செய்வாங்க. அதற்கடுத்து சோளமோ துவரையோ இந்த மாதிரி பயிர் வந்து செய்வாங்க. இவங்க வைகாசியில் உழவு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பயிர் செய்கிறாங்கன்னு வேணால் பார்க்கலாம். ஓகே, நன்றி.